இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமான ரெசிபி கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் உளுந்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். 1 மணி நேரம் கழித்து இந்த ஊற வச்ச தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த உளுந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஆரஞ்சு ஃபுட் கலரிங் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா சர்க்கரை பாகு கெட்டியாகாமல் இருக்கும். ஜாங்கிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை கப் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த மாவை இந்த ஜாங்கிரி ஷேப்பில் போட போகிறோம். 3 சர்க்கிள் போட்டு அதை சுற்றி சின்ன சின்ன சர்க்கிளாக போடணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போடலாம், பட் இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஜாங்கிரிக்குன்னு ஒரு ஷேப் வச்சுருக்கோம். ஸோ அது போட்டிருக்கேன். ஜாங்கிரியை ஒரு சைட் 2 மினிட்ஸ் அதை திருப்பி போட்டு இன்னொரு சைட் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரையான ஜாங்கிரியை இந்த சக்கரை பாகில் 2 மினிட்ஸ் டிப் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாங்கிரி ரெசிபி ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.